பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீதிமன்றம் செய்ய முடியாததை நீதிபரர் செய்கிறார். ஆதார வசனம் யோபு 37 அதிகாரம் 5வது வசனம். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். பராக்கிரம கர்த்தரின் மக்களே, யாருக்கு செய்கிறார்? நமக்குத்தான். அவரை அண்டிக் கொண்டவர்கள், அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கும். அவர் மார்க் போட்டுக்கொண்டே இருப்பதில்லை. உன்னுடைய பக்தி இவ்வளவு, நீ இவ்வளவு பண்ணினாய் என்று மார்க் போட்டு கொண்டிருப்பதில்லை. நாம் அவருடன் இருக்க வேண்டும், அவ்வளவுதான் விரும்புகிறார். அந்த உறவிலே நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் உறவிலே நிலைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது, கிரகிக்க கூட முடியாது அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். எங்கெல்லாம் உங்களுக்கு நீதி கிடைக்கவில்லையோ அந்த இடத்தில் நின்று நீதி செய்வார். நீங்கள் பார்ப்பீர்கள். இயேசு உலகத்தில் ஊழியம் செய்த காலத்தில் குருடர்கள் இப்படி சத்தமிட்டார்கள்: தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். அவருக்கு சட்டென நாங்கள் பார்வை அடைய வேண்டும் என்றார்கள். த வெரி பெஸ்ட் கேட்டார்கள். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நம்புகிறீர்களா என்று கேட்டார். ஆம் ஆண்டவரே என்றார்கள். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். கேட்டீர்களா? பிறவியிலேயே பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடைந்தார்கள். கிரகிக்கவே முடியாது. அவர்கள் செய்ததெல்லாம் என்ன என்பதை இப்போ இந்த கான்வர்சேஷனில் பார்த்தோம். அவர் கேட்டாரா? நீ காணிக்கை போட்டாயா? தசமாக செலுத்தினாயா? நம்புகிறாயா? எனக்கு வல்லமை உண்டு என்று நம்புகிறாயா? உனக்கு என்ன தேவை? அவர் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டது அவருக்கு அத்தனை சந்தோஷம். ஏதோ எங்கள் ஊருக்குள்ளே என்னை யாரும் விட மாட்டேங்கிறாங்க, நாங்கள் இருக்கிற இடத்துல சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். நாங்கள் சாகிற வரை ஏதாவது ஒரு வழி செய்யுங்கன்னு கேட்டிருக்கலாம். அதையெல்லாம் தவிர்த்து விட்டு அவருடைய தகுதி என்ன, அவருடைய மேன்மை என்ன, எங்களுக்கு பார்வை அடைய வேண்டும் அப்படி கேட்பதில் கூட அவர் சந்தோஷப்படுகிறாருங்க. பெரிய காரியத்தை கேளுங்கள். நான் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லுவது உண்டு, பெரிய காரியத்தை கேளுங்கள், மகா பெரிய காரியத்தை கேளுங்கள். உடனே பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இனி ஒரு நிகழ்வு பாருங்கள். மத்தேயு 8 அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குஷ்டரோகி ஒருவன் இயேசுவை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இவனுக்கு இயேசுவுக்கு வல்லமை உண்டு என்பதில் உறுதி. ஆனால் தனக்கு சுகம் கொடுக்க இவருக்கு சித்தம் உண்டா, திட்டம் உண்டா, மனதுண்டா என்பதில் அவனுக்கு ஒரு சந்தேகம். ஆகவே தான் அப்படி கேட்டான். உமக்கு வல்லமை உண்டு அப்பா, ஆனால் எனக்கு சுத்தமாக உங்களுக்கு சித்தம் உண்டா? அதில் நீட்டாக கேட்டான். குருடர்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இயேசுவுக்கு வல்லமை உண்டு, எங்களுக்கு விடுதலை வேண்டும், அவ்வளவுதான். கேட்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ விசுவாசியில் ஒரு சர்ச்சுக்கு ஒரு 1000 பேர் போயிடும். 1000 பேர் ஒரே மாதிரி இருப்பதில்லை. 1000 பேரை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவரொரு நிலைக்கு தக்கவாறு ஏற்றுக்கொள்கிறார். நீ ஏன் அவனைப் போல ஜெபிக்கலை, நீ ஏன் இவனைப் போல ஜெபிக்கலை என்று கேட்பதில்லை. அவர் தகப்பனுங்க. இனி ஒன்று, மார்க் 5 அதிகாரம் 27, 28, 29 எல்லாருக்கும் தெரிந்து 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றியே சொல்லப்பட்ட காரியம். அவளுக்கு எல்லாம் செலவழித்து விட்டார், ஒன்றுமே இல்லை அவளுக்கு. எல்லா டாக்டர்களும் கைவிட்டு விட்டார், முடியலை என்று. அவள் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள். என்னென்ன கேள்விப்பட்டாலும் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாள். பெரும்பாலும் யூத ஸ்திரீகள் வெளியே வரக்கூடாது. அது தீட்டுப்பட்ட ஸ்திரீ வெளியே வரவே கூடாது, ஆண்களை தொடவே கூடாது. ஆகவே அவள் தனக்குள்ளேயே சொல்லிக்கொள்கிறாள். என்ன சொல்லிக்கிறாள்? நான் அவரை போய் வஸ்திரத்தின் தொங்கலை தொடுவேன், சுகமாவேன். அவரை நான் தொட முடியாது, அவர் என்னை தொடக்கூடாது. நான் அவருடைய வஸ்திர தொங்கலை தொடுவேன், சுகமாவேன். என்ன ஒரு டாப் பாருங்கள் விசுவாசம். அவளுக்கு அந்த வல்லமை, அவரை சுற்றி அத்தனை வல்லமை உண்டு என்பதை அவர் கேள்விப்பட்டு விட்டால் அதை பிராக்டிஸ் பண்ணுகிறாள். போய் தொட்டாலே சுகம் பெற்றாள். இஸ்ரவேல் மக்கள் 430 ஆண்டு எகிப்தில் அடிமையிலாக இருக்கிறார். இப்போ நான் சொன்ன மேற்கொண்ட எல்லா சாட்சிகளும் கிரகிக்க முடியாத சாட்சிகள். யோசேப்பின் காலத்தில் 70 பேர்களாக எகிப்திற்கு போனவர்கள், யாக்கோபோடு போனவர்கள். இன்று லட்சமாய் பெருகி இருக்கிறார்கள். அக்காலத்தில் எழுத்து வடிவ வேதம் இல்லை.
வாய்மொழியாகவே சொல்லப்பட்டது, நம்பினது, எதிர்பார்த்தது. என்னது? ஆபிரகாமோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், யாக்கோபோட, ஈசாக்கோட, யாக்கோபோட என்ன உடன்படிக்கை? உங்களை சொந்த நாட்டில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர் வல்லமையுள்ளவர் மாத்திரமல்ல, உண்மையுள்ளவர் என்பதும் அவர்களுக்கு தெரியும். 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தகப்பன் என்பதை அவர்கள் அறிவார்கள். இதையெல்லாம் உபாகம் 7:9 எழுதப்பட்டுள்ளது. விடுவித்து தம் சொந்த தேசத்திற்கு கூட்டி செல்வார். இது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். எப்போ வருவார், எப்படி விடுதலை கொடுப்பார், ஒன்றுமே தெரியாது. இது வம்சமாக பரம்பரைகளாக சொல்லப்பட்டு, வாய்மொழியாகவே சொல்லப்பட்டு அதையே நம்பிக்கொண்டிருந்தார். அவர்கள் நினையாத, எதிர்பாராத நேரத்தில் மோசே ஆரோனை கொண்டு பிசைந்த மாவு புளிக்க முன்னே ஒரே இரவில் அத்தனை பேரை விடுவித்து எகிப்து விட்டு வெளியே கொண்டு வந்தார். அன்று அவர் நினைத்திருப்பார்களா? தினமும் சொல்கிற ஓட்டரக்காடு மாதிரித்தானே அந்த ஜெபத்தை சொல்லி கொண்டிருந்திருப்பார்கள். அன்று அவர்களுக்கு விடை கிரகிக்கவே முடியவில்லை. 430 ஆண்டுகள் அடிமை நுகம் கட்டுகள் ஒரு நொடி பொழுது தகர்க்கப்பட்டது. மக்களே, எத்தனை ஆண்டு பிரச்சனைகளோ உங்களுக்கு, நீங்கள் அது ஒரே ஜெபத்தை சொன்னாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த உதவு ஜெபத்தை தான் சொல்கிற, ஒன்றுமே நடக்கலைன்னு மட்டும் நினைக்காதீர்கள். எந்த நேரத்தில் உங்களுக்கு விடுதலை கொடுத்து முற்றிலும் விடுதலையாகும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிரச்சனையை கொடுக்கிறவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நொடி பொழுதில் தகர்க்கப்படும், முழு விடுதலை கிடைக்கும். அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு மேகம், காற்று, ஜலம், இதை கர்த்தர் பயன்படுத்தினார். இந்த மூன்றையும் மனிதன் கையினால் பிடிக்க முடியாது, எதிரி பிடிக்க முடியாது. அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அதை நீங்கள் கிரகிக்க முடியாது. ஒருவர் விவரத்தை சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். யாத்திராகம் 14:28 பார்வோன் சேனை முழுவதையும் அழித்து போட்டார் கடலுக்குள். அப்படி உங்களுக்கு காரணம் இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல் உங்களை பகைத்து கொண்டிருக்கிறவர்களே இனி அவர்கள் தலையே தூக்க முடியாத அளவுக்கு செய்ய போகிறார். நம்புங்கள். யாருக்கு பயந்து நடுங்கி அஞ்சி கொண்டிருந்தீர்களோ அத்தனையும் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே அழித்து போட்டார். அப்படி உங்களுக்கு செய்வார். இவர்கள் இதையெல்லாம் சொப்பனத்தில் கூட கண்டிருக்க மாட்டார்கள். கிரகிக்க முடியாத பெரிய காரியம். அப்படித்தான் உங்களுக்கு எனக்கு நடக்கும். விடுதலை என்று மனதில் ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அன்று இரவே விடுதலை என்பதை அவர்களால் கிரகிக்க முடியவில்லை. இவ்வளவு காலம் ஜெபந்தானே சொல்லி கொண்டிருந்தோம், இது நிஜமாகவே நடக்குதா என்று ஆச்சரியப்பட்டு போனார்கள். அப்படித்தான் உங்களுக்கும். எப்பொழுது நம்ம சுய தேசம் போவோம், வெறுங்கையோடு போவோமா, நிறைவாய் போவோமா, யார் உதவி செய்வார்கள், யார் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்க அன்பு மக்களே, பரத்திலிருந்து ஒத்தாசி வரும். மனித கோர்ட்டு, மக்கள் கோர்ட்டு ஒன்றும் நடக்காது, பரத்திலிருந்து வரும். நீதி பெற நீதி செய்வார், உங்களுக்குத்தான் செய்வார். எதிர்பாராத நாள் மிக மிக நிறைவோடு அற்புத ஆனந்தமாய் கொண்டு போய் சேர்க்கப்படுவீர்கள். அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தவர் இன்று உங்களுக்கு செய்ய அவருக்கு எந்த தடையும் இல்லை. யாரும் தடுக்க முடியாது. சங்கீதம் 105:37-38 சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்களை அடிமையாக நடத்தினார்கள். கொடுக்க வேண்டிய சம்பளத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. பேசி சேர்த்தது ஒன்றும் கொடுக்கவே இல்லை. ஆனால் சங்கீதக்காரன் பாருங்கள், எழுதுகிறான் பாருங்கள் 105:37, அப்பொழுது அவர்கள் யார், இஸ்ரவேல் மக்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய, இதுவரை கொடுக்கப்பட வேண்டியது கொடுக்காமல் இருந்தால் ஆண்டவர் நீதி பரம கோர்ட்டு அவர்களுக்கு உத்தரவு போடு, அவருடைய இருதயத்தில் பேசும். நடுநடுங்கி போவார்கள். கூப்பிட்டு கொடுத்து, ஐயோ இந்தாங்க அது வச்சுக்குங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவர்களே அனுப்பி வைப்பார். அந்த நேரம் காலம் வந்ததனால்தான் அந்த செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களால் கிரகிக்கவே முடியாது. ஏசாயா 43:6 ஒன்று சொல்லுகிறது, நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுவேன். என் பிள்ளைக்கு சேர வேண்டியது கொடுத்து விடு, வைத்திராதே, வைத்திருந்தால் அது உனக்கு நஷ்டம் என்று சொல்லுவார். கூலிக்காரருடைய கூலியை வரவேண்டி சேர்க்க வேண்டியதை நீ செய்து வைத்திருந்தால், கொடுக்காமல் வைத்திருந்தால் அது உனக்கு பாடு என்று அவருக்கு உணர்த்துவார். எஸ்தர் சரித்திர புஸ்தகத்தில் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று ஆமான் திட்டம் போட்டான், செயல்படுத்தி விட்டான். 127 தேசங்களில் இருக்கக்கூடிய அத்தனை யூதர்களை ஒரே நாளில் மற்றவர்களை அழித்து விடுங்கள் என்று அகாசுவேர ராஜாவினால் முத்திரை மோதிரத்தை போட்டு அனுப்பிவிட்டான். ராஜாவே நினைச்சாலும் அதை திரும்பி ரிப்பீல் பண்ண முடியாது.
என்ன செய்தார்கள்? இந்த மனுஷ கோர்ட்டில் நமக்கு நியாயம் கிடைக்காது என்று மொர்தகாயும் எஸ்தர் 3 நாள் உபவாசம் விட்டு ஜெபம் பண்ணினார். கர்த்தர் கண்களில் தயவு கிடைத்தது. எஸ்தர் ராஜாத்தி அகஸ்வேர் ராஜாவை கூப்பிடாமலே போய் சந்தித்தாள். கூப்பிடாமல் போக முடியாது. யாரெங்கே என்றால் சோழி முடிந்தது. ஆனால் போய் சந்தித்தாள். விருந்துக்கு அழைத்தாள். ஆமானையும் சேர்த்து 2வது முறை அளித்தாள். அதற்கப்புறம் நீங்கள் படித்து பாருங்கள். அகாஸ்வேர் ராஜா இன்னொரு உத்தரவு போடுகிறார். எந்த நாளில் அழிக்க வேண்டும் என்று போனதோ அதே நாளில் யூதர்கள் சேர்ந்த மற்றவர்களை அழித்து நீங்கள் விடுதலை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று. நடந்ததே. யூத ஜனம் முழுவதும் அழிக்கப்பட்டுவிடும், வேடிக்கை பார்க்கலாம் என்று பிசாசு திட்டம் போட்டு செயல்படுத்தினானோ அன்றே யூத இனம் பாதுகாக்கப்பட்டது. வெற்றியை பூரிப்படியாக கொண்டாடினார்கள். புலம்பலை கேட்கலாம், ஒப்பாரியை கேட்கலாம் என்று பிசாசு நினைத்தான். அந்த இடத்தில் சந்தோஷம், துதியும், பாடல் கேட்கப்பட்டது. அப்படி உங்களுக்கு நடக்கும். கிரகிக்கவே முடியாத காரியம் மாறுதலையாக முடித்தது. அழித்து விட வேண்டும், ஒன்றுமில்லை, முடித்து விட வேண்டும் என்ற இடத்தில் எழும்பினார்கள். அன்பு மக்களே, இங்கே இனி வேலை இல்லை. இங்கே நீங்கள் வீடு கட்ட முடியாது. உங்களுக்கு இது கிடையாது, அது கிடையாது, நீங்கள் வேறு இடம் பார்க்க வேண்டியதான் பிசாசு திட்டம் போட்டு ஆதாரத்தோடு சொன்னாலும் அத்தனையும் பொய்த்து போக பண்ணி பரம கோர்ட்டு அதே இடத்தில் நீங்கள் பெர்மனண்ட் ஆகி அதே இடத்தில் வீடு கட்டி அதே நாட்டில் அதே ஊர் ஜம் என்று செட்டில் ஆவீர்கள். கிரகிக்க முடியாதுன்னா இங்கே நம்ப வேண்டும். இத்தனை செய்திகளை ஏன் கேட்கிறீர்கள்? இத்தனை சாட்சிகள் ஏன் கேட்கிறீர்கள்? அது உங்களுக்கு நடக்கும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். ஆண்டவரிட கேட்க வேண்டும். எப்படி இந்த குருடர்கள் கேட்ட எங்களுக்கு பார்வை வேண்டும், அவ்வளவுதான். சித்தமோ அது எங்களுக்கு தெரியாது என்று. அந்த பெரும்பாடு ஸ்திரீ என்ன பண்ணினாள்? ஒன்றுமே தெரியும். அவளை பற்றி, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டால் நான் அவரை தொட முடியாது, தீட்டு, அவரும் என்னை தொட வேண்டாம், நான் அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறேன், சுஸ்தமாவேன், அவ்வளவுதான். ஆனாலே அப்படி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கிரகிக்கவே முடியாது. ஜம் என்று செட்டில் ஆவீர்கள். நம்புவதற்கு ஏதுமில்லை என்றாலும் நம்புங்கள். நாம் ஆராதிக்கும் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். இல்லாதவையில் இருக்கிறது போல இழைக்கிறவர். அவரை பற்றி நீங்கள் அறிந்ததெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நாம் ஒன்றும் இல்லை. கடல் தண்ணியை தீர்க்க முடியுமா? குடிச்சு தீர்க்க முடியுமா? கையில் எள்ளித்தான் பார்க்கிறோம், அவ்வளவுதான். யோசுவாவின் செல்கோட்டு பூமியை சுழற்சியை நிறுத்தினவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எரேமியா 32:27. இதை மட்டும் வைத்து நமக்கு வேறு எந்த பதில் அவர் சொல்வதில்லை. என்னால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அப்படித்தான் உங்களை கேட்குறார். இல்லையப்பா எனக்கு செய்யுங்க, அவ்வளோதான் நம்முடைய பதில். நீங்கள் விரும்புவது, ஆசைப்படுவது, ஏங்குவது அவருக்கு முன்பு அற்ப காரியம் ஒன்றுமே இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். உங்கள் நினைவுகளையும் அறிவார், உங்கள் ஏக்கத்தை அறிவார், உங்கள் பெருமூச்சியை அவர் அறிவார். எல்லாம் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீர் அவருடைய துருத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது கிடைக்குமா, அது நடக்குமா என்று மனதில் ஏங்கிக் கொண்டிருக்க அன்பர்களே, எல்லாம் நடக்கும், எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறேன். தெரியப்படுத்திவிட்டு எப்படி நடக்கும், எப்போது நடக்கும், யார் மூலம் நடக்கும் என்பதையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு ஏற்ற வேலை எல்லாம் நேர்த்தியாய் நடக்கும் என்பதை மாத்திரம் அறிக்கை செய்து அமெரிக்கையாய் உம்முடைய பாதம் பிடிப்போம். வேதத்துள்ள சாட்சிகளைப் போல கிரகிக்க முடியாத காரியங்கள் வாழ்வில் நடக்கும். மனித கோர்ட்டில் எங்களுக்கு நடக்காததெல்லாம் பரம கோர்ட்டு மூலமாக எங்களுக்கு நடக்கும். நீதி பெற நீங்கள் நீதி செய்வீர் என்று அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என்னுடைய வேலையெல்லாம் எனக்கு வேண்டியவைகள் யாவையும் அப்பாவிடம் சொல்வது மாத்திரமே, விசுவாசத்தோடு எதிர்பார்ப்பது மாத்திரமே. அவர் என்ன இன்றைக்கு செய்ய சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்து கொண்டு அமெரிக்கையாக இருப்பதே என்னுடைய கடமை. ஆமென். Hallelujah.